ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு ஸ்ப்ரிங் போட் அனோட்டேஷன்ஸ் உடைய பார்ட் 1 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 10 அனோட்டேஷன்ஸ். என்னதான் நம்ம ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷனில் சில அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. இது எதுக்காக இந்த அனோட்டேஷன், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் கட்டாக வித் எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்றது தான் மெயின் அனோட்டேஷன். எப்போல்லாம் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோமோ அப்போது அந்த மெயின் கிளாஸில் இது அனோட்டேட் ஆகிருக்கும். இது எதுக்குன்னா அப்ளிகேஷனை பூட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு அப்ளிகேஷனை என்ட்ரி பாயிண்ட் சொல்லுவோம்ல, அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்பில்டாகவே ஒரு 3 அனோட்டேஷன்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கும். அதாவது காம்பனன்ட் ஸ்கேன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த 3 அனோட்டேஷனும் சேர்ந்தது தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இது யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? ஸோ டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணனா பீன்ஸை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு இப்போ டேட்டா பேஸ் MySQL யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, அதுக்கு நம்ம MySQL டிரைவர் வந்து டிபெண்டன்சியை ஆட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இது செட்டப் பண்ணும் டிபெண்டன்சியை பொறுத்து. ஸோ இப்போ MySQL டேட்டாபேஸ் டிரைவர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், கிரியேட்ஸ் அ டேட்டா சோர்ஸ். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த டேட்டாபேஸ் டிரைவருக்கான டேட்டா சோர்ஸை இது கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி இது வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கண்ட்ரோலர் சொல்லி ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணுவீங்க, இல்லை சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்கேன் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சேம் பேக்கேஜ் அண்ட் சப் பேக்கேஜஸ். அண்ட் இட் ஆக்ட் as an entry point for the application and starts the embedded server. டிஃபால்ட்டாகவே embedded server இருக்கும், அதாவது Tomcat. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே இங்கே சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அது கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒருவேளை நான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ண போறதில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலாகவே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் ஒவ்வொரு அனோட்டேஷன்ஸும். அதாவது காம்பனன்ட் ஸ்கேனர் எழுதி அதை கான்ஃபிகர் பண்ணணும், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எழுதி கான்ஃபிகர் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இதோட யூசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா மெயின் கிளாஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுடைய கிளாஸ். மெயின் மெத்தட் இருக்கும், அதில் ரன் மெத்தட் இருக்கும். இங்கே தான் வந்து அப்ளிகேஷன் என்ட்ரி பாயிண்ட் ஸ்டார்ட் த ஆப். இங்கே மேலே தான் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுத்து எழுதியிருப்போம். ஸோ இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த அப்ளிகேஷன். இப்போ செகண்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். இதோட யூசேஜ் என்னன்னா ஒரு கண்ட்ரோலர் கிளாஸை டிஃபைன் பண்றது. அதாவது வேர் ஆல் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் ஜேசன் ஆர் XML. ஜேசனையோ இல்லை XML-ஐயோ டைரக்டாவே நமக்கு ரெஸ்பான்ஸா கொடுத்துரும். அதே மாதிரி மார்க்ஸ் கிளாஸ் டு ஹேண்டில் ரெஸ்ட் API. அதாவது ரெஸ்ட் API ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுக்காக இது ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேப் பண்றோம். அந்த டேட்டாவை ரெஸ்பான்ஸ் இந்த ஜேசன் XML டேட்டாவை டைரக்டா கொடுத்துரும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ கண்ட்ரோலர்னு இருக்கும், இது ரெஸ்ட் கண்ட்ரோலர். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பாடி கொடுக்கணும், கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இது டைரக்டா ஜேசன் ரெஸ்பான்ஸை கொடுத்துருது. ஆனா வெறும் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பாடின்னு கொடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ என்ன பண்ணுது, நம்ம இது யூஸ் பண்ணும்போதுன்னா கண்ட்ரோலர் கம்பைன் பண்ணுது. எதை கண்ட்ரோலர் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாடி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த HTTP ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த டேட்டா வியூக்கு பதில் டைரக்டாவே ஜேசன் டேட்டாவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் ஸ்ப்ரிங் வில் ஹேண்டில் HTTP ரெக்வெஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சீரியலைஸ் தி ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் டு ஜேசன். ஸோ இவ்வளோதான் இதோட யூசேஜ். ஒருவேளை நான் இதை யூஸ் பண்ணலை, இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோலர் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாடி இந்த ரெண்டு அனோட்டேஷனும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் ஒவ்வொரு மெத்தடுக்கும். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சது. இந்த யூசேஜ் எல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள். இங்க நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் இந்த கிளாஸ்க்கு மேல. ஸோ இது ஒரு HTTP மெத்தட் கெட் மேப்பிங் உள்ள வருது.
ஒரு மெத்தட் இருக்கும், அது ரிட்டர்ன் பண்ணதா ஹலோ ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லி இதை நம்மளுக்கு டைரக்டாவே ரெஸ்பான்ஸா கொடுத்துரும். எதனாலனா நம்ம இந்த அனோடேஷன் யூஸ் பண்றதுனால. இப்போ ரெஸ்ட் ஏபிஐ மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது கெட் க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் லைக் கெட், போஸ்ட், புட், டெலிட், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மேப்பிங்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எஸ்டிடிபி ரெக்வெஸ்ட்டை அதுக்கான ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ்க்கு மேப் பண்றதுக்காக. இப்போ நான் ரீட் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா கெட் மேப்பிங் அந்த மெத்தடுக்கு மேப் பண்ணி விட்டுரும். இல்லை போஸ்ட் மேப்பிங், நான் வந்து புதுசா ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான மெத்தட் இன்சர்ட்டுக்கான மெத்தடுக்கு மேப் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து இதோட யூசேஜ். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி யூஸ் இட். ஒவ்வொரு எஸ்டிடிபிக்கும் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, கெட்டா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம், டெலிட்டா இருக்கலாம், புட்டா இருக்கலாம். ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்னா ஸ்ப்ரிங் வந்து லிசன் பண்ணும் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும். ஃபார் ரெக்வெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷ் அலோன்னு நான் வச்சிருக்கேன் எண்ட் பாயிண்ட். இது என்ன பண்ணணும்னா அண்ட் ஃபார்வர்ட் தெம் டு த கரெக்ட் மெத்தட். எந்த மெத்தடுக்கு நம்ம எழுதியிருக்கோமோ அதுக்கு கரெக்டா மேப் பண்ணி ஃபார்வர்ட் பண்றோம். ஒருவேளை இது நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் மெத்தட்ல மேனுவலாவே. ஸோ இது எக்ஸாம்பிள். அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் இந்த கிளாஸுக்கு மேல இங்க இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறது கெட் மேப்பிங் அட் போஸ்ட் மேப்பிங். இது கெட் மேப்பிங்கான மெத்தட் கெட் யூசர்ஸ் ஆடம் யூ. ஸோ இங்கிருந்து வர எஸ்டிடிபி ரெக்வெஸ்ட் கெட்டா இருந்துச்சுன்னா இந்த மெத்தடுக்கு கால் பண்ணி விட்டுரும். அதுவே போஸ்டா இருந்துச்சு இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு வர ரெக்வெஸ்ட்டை வாங்கி கரெக்டா பார்த்து இந்த மெத்தடுக்கு கால் பண்ணி விட்டுரும். அடுத்தது அட் சர்வீஸ் அனோடேஷன். இந்த அட் சர்வீஸ் வந்து எதுக்காகனா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல பிஸ்னஸ் லாஜிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய கோடை வந்து பிஸ்னஸ் லாஜிக் கோடெல்லாம் எங்க எழுதுவோம்னா இந்த சர்வீஸ் லேயர்ல தான் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும்போது நம்ம அட் சர்வீஸ்ன்னு கொடுத்து மார்க் பண்ணிடுவோம் அனோடேஷன். அப்போ என்ன ஆகும், மார்க்ஸ் கிளாஸ் ஆஸ் அ சர்வீஸ் லேயர் காம்பனன்ட் ஃபார் பிஸ்னஸ் லாஜிக். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணோம்னா அட் சர்வீஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ற எந்த ஒரு கிளாஸுமே ஸ்ப்ரிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடும் என்னன்னு, இது வந்து ஒரு பீன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். அதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இன் அதர் காம்பனன்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா பீனா ரெஜிஸ்டர் பண்ணிச்சு அப்படின்னா மேக்ஸ் இட் எலிஜிபிள் ஃபார் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஒருவேளை நான் இந்த அனோடேஷன் அட் சர்வீஸ் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம மேனுவலா போயிட்டு இந்த கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். எப்படின்னா அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி நாம டிக்ளேர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல்ல வந்து கான்ஃபிகரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால டைரக்டா அட் சர்வீஸ்ன்னு சொல்லி நான் மேப் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பீன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எலிஜிபிள் ஆயிடும். இப்போ இது எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கோடு தான் வந்து அட் சர்வீஸ் கிளாஸ். யூசர் சர்வீஸ்ன்னு சொல்லி என்னோட பிசினஸ் லாஜிக்ஸ் நான் எழுதுறேன். கெட் யூசர் பை ஐடின்னு சொல்லி ஒரு மெத்தட். இங்க அட் சர்வீஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்த அந்த பெனிஃபிட்ஸ் இப்போ இந்த கிளாஸ் இருக்குல்ல யூசர் சர்வீஸ், இதை என்னோட கண்ட்ரோலர் கிளாஸ்ல நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாவே. பிரைவேட் ஃபைனல் யூசர் சர்வீஸ். இது என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி அட் சர்வீஸ்ன்றதுனால பீன் கிளாஸா இதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை எலிஜிபிள் பண்ணிடும். ஸோ டைரக்டாவே நான் இந்த யூசர் சர்வீஸ் எடுத்து தேவையான மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட யூசேஜ். இப்போ அட் ரெபாசிட்டரி, இப்போ டேட்டா ஆக்சஸ் லேயர்ல நாம அட் ரெபாசிட்டரின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லேயர்ல ரெபாசிட்டரி நம்ம அனோடேட் பண்ணணும். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி யூஸ் இட் அகெயின். இது என்ன பண்ணுனா முக்கியமான விஷயம், டேட்டா பேஸ்ல ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்ம டேட்டா பேஸ் எது வேணா யூஸ் பண்ணலாம். MySQL இருக்கலாம், PostgreSQL இருக்கலாம், Oracle இருக்கலாம். அது அங்க இருக்கிற அந்த டேட்டா பேஸ் எக்ஸெப்ஷனை ஸ்ப்ரிங்ஸ் டேட்டா ஆக்சஸ் எக்ஸெப்ஷனை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுக்கு புரியுற மாதிரி.
ஸோ இட் எனேபிள்ஸ் ஸ்ப்ரிங் டேட்டா எக்ஸெப்ஷன் டிரான்ஸ்லேஷன், அதாவது converts SQL exceptions to Spring's data access exception hierarchy. அப்புறம் ஸ்ப்ரிங் வந்து மேனேஜ் பண்ணும் எதனா த ரெபாசிட்டரி பீன் ஆட்டோமேட்டிக்கலி. ஒருவேளை நான் அட் ரெபாசிட்டரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன்னா அதே மாதிரி தான் மேனுவலா போயிட்டு அனோட்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அட் ரெபாசிட்டரின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்டர்ஃபேஸ் யூசர் ரெபாசிட்டரி எக்ஸ்டென்ஸ் ஜேபிஐ ரெபாசிட்டரி மேலே அட் ரெபாசிட்டரி நான் கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஜேபிஐ என்ன பண்ணும், ப்ரொவைட்ஸ் பில்டின் மெத்தட்ஸ், அதுகிட்ட இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிற மெத்தட்ஸ் சேவ், ஃபைண்ட் பை ஐடி, டெலீட், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ அட் காம்பனண்ட், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அட் காம்பனண்ட் எதுக்காக நம்ம அனோட்டேட் பண்றோம், அதோட யூசேஜ் என்னன்ட்டு. இது வந்து ஒரு ஜெனரல் அனோட்டேஷன் தான். எதுக்குன்னா ஒரு கிளாஸை ஜெனரிக் ஸ்ப்ரிங் மேனேஜர் பீனா மார்க் பண்றதுக்கு. ஸோ இந்த காம்பனண்டோட யூசேஜ் இதுதான். இது என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸை ஸ்ப்ரிங் பீன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும். அண்ட் இட் எனேபிள்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனையும் இது எனேபிள் பண்ணி கொடுத்துரும். ஸ்ப்ரிங் ஸ்கேன்ஸ் ஃபார் அட் காம்பனண்ட். ஸ்ப்ரிங் வந்து இந்த அட் காம்பனண்ட் சொல்லி ஸ்கேன் பண்ணும் அண்ட் மேனேஜஸ் இட் ஆஸ் அ பீம். ஸோ வித்தவுட் இட் நம்ம மேனுவலா போயிட்டு கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடும், கான்ஃபிகர் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அட் காம்பனண்டோட யூசேஜ் என்னன்னா இது ஜென்ரல் அனோட்டேஷனா நம்ம மார்க் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ப்ரிங் பீன் அண்ட் எனேபிள்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை அதுவே கொடுத்துரும், ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி தான் இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, ரேண்டம் ஐடி ஜெனரேட்டர்னு வச்சுக்கோமே, உள்ள ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ அட் காம்பனன்ட் சொல்லி இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கண்ட்ரோலர் கிளாஸ்ல எனக்கு இந்த கிளாஸை நான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி பிரைவேட் ஃபைனல் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டை நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் டைரக்டாவே இந்த ஐடி ஜெனரேட்டர் சொல்லி டாட்னு வச்சேன்னா இங்க உள்ள இருக்கிற மெத்தடை நான் கால் பண்ணிக்கலாம். இங்க என்ன நடக்கும்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நம்ம எக்ஸ்டர்னலா எழுதணும்னு அவசியம் கிடையாது, கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க அட் காம்பனன்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான வேலையை இந்த அட் காம்பனன்ட் வந்து பார்த்துக்கும். அடுத்தது அட் ஆட்டோவேட். இது வந்து என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி டிபெண்டன்சிஸை இன்ஜெக்ட் பண்ணிடும். அட் ஆட்டோவேட்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே டிபெண்டன்சிஸை இன்ஜெக்ட் பண்ணிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி ரிசால்வ்ஸ் அண்ட் இன்ஜெக்ட்ஸ் த ரெக்வயர்ட் டிபெண்டன்சி ஃப்ரம் த ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட். இஃப் மல்டிபிள் பீன்ஸ் ஆர் அவைலபிள், ஒருவேளை மல்டிபிள் பீன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து எரர்ஸை வந்து த்ரோ பண்ணும். நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டுட்டோம்னா மட்டும். ஸோ அப்போ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இன்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா அட் ஆட்டோவேன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ்க்குள்ள அட் ஆட்டோவேன்னு சொல்லி இந்த யூசர் சர்வீஸை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணிடும் இந்த யூசர் சர்வீஸை. நான் இந்த யூசர் சர்வீஸை இங்கே யூஸ் பண்ற பாருங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காவே ஸ்ப்ரிங் என்ன பண்ணணும்னா டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணிடும். தனியாக போயிட்டு நான் எக்ஸ்டர்னல் கான்ஃபிகரேஷன் கொடுத்து நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இங்க போயிட்டு யூசர் சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ யூசர் சர்வீஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணி அப்படி கான்ஃபிகர் பண்றதுக்கு பதில் டைரக்டாவே இந்த ஒரு அனோட்டேஷன் போதும், அட் கான்ஃபிகரேஷன். இந்த அட் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணும்னா மார்க்ஸ் கிளாஸ் த டிஃபைன்ஸ் ஸ்ப்ரிங் பீன்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலா இந்த கிளாஸை ஸ்ப்ரிங் பீன் சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்றோம். இது என்ன பண்ணுதுன்னா இட் அலோஸ் யூ டு டிஃபைன் பீன்ஸ் யூசிங் அட் பீன் மெத்தட்ஸ். ஸோ அட் கான்ஃபிகரேஷன் சொல்லி கிளாஸ்க்கு மேலே நம்ம இதை அனோட்டேட் பண்றோம். இந்த கிளாஸுக்குள்ள மெத்தட் எழுதுவோம். அந்த மெத்தட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட் பீன்னு சொல்லி நம்ம அனோட்டேட் பண்ணுவோம். ஸோ இதை அலோ பண்ணுது. ஸோ ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கலி ரிஜிஸ்டர்ஸ் திஸ் பீன்ஸ் இன் இட்ஸ் கண்டெக்ஸ்ட். ஸோ இது போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடும் ஸ்ப்ரிங்கோட கண்டெக்ஸ்ட்குள்ள. இப்போ நான் ஒருவேளை இது அட் கான்ஃபிகரேஷன் சொல்லி எழுதாம இருந்தேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா
எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இந்த பீன்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கே தெரியும் கான்ஃபிகரேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், இல்லை அனோடேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்எம்எல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆகிடுச்சு. எக்ஸ்எம்எல் அந்த அளவுக்கு இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பீனுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அட் கான்ஃபிகரேஷன் சொல்லி நான் மார்க் பண்ணிட்டேன்னா இந்த யூசேஜ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் அட் கான்ஃபிகரேஷன் அனோடேஷனோட எக்ஸாம்பிள். இந்த கிளாஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்கிட்ட யூசர் சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே அட் பீன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது ஸ்ப்ரிங்கோட கண்டெக்ஸ்டுக்குள்ள போயிட்டு இந்த பீன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிடும். நம்மளுக்கு அந்த யூசேஜ் எல்லாமே கிடைச்சிடும். அடுத்தது அட் என்டிட்டி. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம நிறைய இடத்துல அட் என்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கிளாஸை ஜேபிஐ என்டிட்டின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுறது. அதாவது ஒரு டேபிள், ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு டேபிளுக்கு மேப் பண்ணுறது. இந்த கிளாஸை டேட்டா பேஸ் டேபிளுக்கு ஈக்குவலாக நம்ம மேப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர்னு வச்சுருக்கேன் என்னோட கிளாஸ். ஓகே, இதுதான் என்னோட என்டிட்டி கிளாஸ். டேட்டா பேஸில் போயிட்டு யூசர்னு சொல்லி டேபிளுக்கு மேப் பண்ணி விட்டுருவோம். Spring recognizes the class as a table and automatically manage it through JPA. Spring என்ன பண்ணுது? Maps the user class to a database table. இப்போ நம்ம பார்த்தது தான் எக்ஸாம்பிளா. Fields annotated with ID at column. இந்த மாதிரி நம்ம காலம்ஸ் கூட நம்ம வந்து மார்க் பண்ணலாம். எனக்கு காலம் நேம் இதுதான், இது வந்து அட் ஐடின்னு கொடுத்தனா எனக்கு இது வந்து ஒரு பிரைமரி கீ, அது எப்படி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனோடேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி மேப் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ் காலம்ஸோட. இப்போ ஒருவேளை நான் இந்த அட் என்டிட்டின்னு நான் மார்க் பண்ணாம யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணுனா டேட்டாபேஸ் கூட மேப் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ORM சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபியூச்சரும் ஒர்க் ஆகாது. ஸோ அட் என்டிட்டின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா என்கிட்ட யூசர்னு சொல்லி ஒரு என்டிட்டி இருக்கு. நான் அட் என்டிட்டின்னு மார்க் பண்ணிட்டேன், அட் ஐடியும் கொடுத்துட்டேன், அட் ஜென்ரேட்டட் வேல்யூ ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. ஓகே, இப்படி கொடுத்து இந்த லாங் ஐடியை வந்து நான் பிரைமரி ஐடியா செட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஜென்ரேஷன் டைப் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ட்ரிங் ஒரு நேம் கொடுத்துறேன். மற்ற கோட்லாம் ஃபாலோ ஆகும். இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, அதாவது டேட்டா பேஸ்க்குள்ள யூசர்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு காலம்ஸ் வந்து ஐடி அண்ட் நேம்னு சொல்லி மேப் பண்ணிடும். ஸோ அதுதான் அட் என்டிட்டியோட யூசேஜ். இப்போ அட் வேல்யூ. இந்த அட் வேல்யூன்றது இப்போ நம்ம கிட்ட அப்ளிகேஷன் டாட் யாமல் ஃபைலாக இருக்கலாம், இல்லை அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி ஃபைலாக இருக்கலாம். நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நான் உள்ள ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட அப்ளிகேஷன் நேம்னு வச்சுக்கோமே, ஆப் டாட் நேம் கொடுத்துட்டு அங்கே ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த நேமை என்னோட அப்ளிகேஷன்ல நான் எப்படி ரீட் பண்றது அப்படின்னா இதோட யூசேஜ் பாருங்க. அட் வேல்யூன்னு சொல்லி நம்ம அனோடேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் இன்ஜெக்ட்ஸ் வேல்யூஸ் ஃப்ரம் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேஷன் டாட் யாமல். ஸோ ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை இந்த ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற அந்த கிளாஸுக்குள்ள வேரியபிளுக்கு அசைன் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். ஸோ இது யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு மேனுவலாக ரீட் பண்ணுற மாதிரி ஆயிடும் யூசிங் தி என்விரான்மெண்ட் ஆர் அதர் ஏபிஐஸ். ஸோ இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி ஃபைல்னு வச்சுக்கோமே, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டியோ இல்லை அப்ளிகேஷன் டாட் ஒய்எம்எல் ஃபைலோ, அதுக்குள்ள நான் ஆப் டாட் நேம் ஈக்குவல் டு கோட் லாஜிக் ஐஃபன் தமிழ், என்னோட ஆப் நேம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னோட கிளாஸ் இருக்கு, இங்க எனக்கு இந்த ஆப் நேம் இந்த வேல்யூவை நான் கொண்டு வரணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா அட் வேல்யூ இந்த அனடேஷன் இருக்கா, அட் வேல்யூன்னு சொல்லி உள்ள இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இது கீ இது வேல்யூ கரெக்டா, இந்த கீ இருக்குல்ல ஆப் டாட் நேம் இதை உள்ள கொடுத்துட்றேன். அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் ஆப் நேம் சொல்லி. இப்போ இந்த ஆப் நேம் அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ இருக்கு பாருங்க, ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல இருந்து கோட் லாஜிக் தமிழ் சொல்லி ரீட் பண்ணி அசைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி. ஸோ இதுதான் அட் வேல்யூ உடைய யூசேஜ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாப் 10 அனோடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 1 தான் இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது அனோடேஷன்ஸ் வந்து
டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அனோடேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்ட் 2 பார்க்கலாம். அதுல நீங்க சொல்ற அனோடேஷன்ஸ் பத்தியும் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.